ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோந்தி பரசோதியாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பல கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்போ பங்குனி மாத பலன்கள், அதாவது தமிழ் மாதம் சித்திரை முதல் பங்குனி வரை. அப்போ இந்த தமிழ் வருடத்தின் இறுதி மாதம் பங்குனி மாதம், தமிழ் வருடத்தின் இறுதி மாதம், விசுவாச ஆண்டின் இறுதி மாதம் முடிவடை போகின்றது. இந்த பங்குனி இறுதி மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம், தமிழ் வருடத்திற்கும் இறுதி மாதம் 12ஆம் மாதம் ஆக இரண்டும் இணைந்து அங்கே சனி பெயர்ச்சி ஆயிருக்கின்றது மீனராசியில். காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம் மீனராசி. ஆக தமிழ் வருடத்திலும் 12வது மாதம் அந்த மீனராசி. இந்த இரண்டு விதமான அமைப்புகளில் அங்கே அந்த மீனராசியில் இந்த பங்குனி மாதத்தில் சனி பகவான் அங்கே பெயர்ச்சி அடைந்திருப்பதுதான் அதற்குரிய சிறந்த பலன்கள். சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி இங்கே உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பிரம்மனால் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து கர்ம வினைப்படி உங்கள் யோகங்கள், உங்கள் பிறப்பின் யோகங்கள் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஒரு ஜோதிடத்தின் பலன் அல்லது நான் சொல்லக்கூடிய பலன் சரியா நடக்கல அப்படின்னு ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்க ஒருபோது வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒருபோது வரக்கூடாது. கல்யாணமா சொன்ன மாசம், வேலையா சொன்ன மாசம், புத்திர பாக்கியமா சொன்ன மாசம், சொத்து சுகமா சொன்ன மாசம் நடக்கணும், நடந்தே ஆகணும். இது பிரம்மசாஸ்திரம். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்ப தொடர்ந்து இது பொது பலன். அதே நேரத்தில் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆக இப்ப எல்லா ராசிக்குமே பங்குனி மாத பலன்களை நாம் சிறப்பாக பார்க்க போகின்றோம். பங்குனி மாத பலன்கள், ஸ்ரீ விசுவாச ஆண்டின் பங்குனி மாத பலன்கள். துளாராசினர்களே, உங்களுக்கான சூப்பரான பலன். உங்களுக்கு தான் அடிக்கிறது யோகம், அதுல எந்தவித மாற்றமே இல்லை. பிரமாதமா இருக்கு. வாழ்க்கையில எல்லா பொதுமக்கள் அனைவருக்குமே சேவை செய்யக்கூடியவர்கள், ஒரு சிறந்த ஒரு பொறுமைசாலி, புத்திசாலி, ஒரு பொறுப்பாளர், நிர்வாக திறமை, எல்லாரையும் சமமா பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய யாரையும் அவங்க ஒரு புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த நிலை என்பது நல்ல துளாராசி நல்லா கவனிக்கணும். துளாராசிக்கு 2-7 செவ்வாய். இந்த 2-7 செவ்வாய் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து மேல் ராகுவோட சேர்ந்து பிரம்மாண்டமான தொழில், ஒரு கூட்டு தொழில். 2ஆம் இடம் 2-7 ஒரு கூட்டு வெற்றி. அப்ப பாக்கியாதிபதினா உயர்ந்த நிலைக்கு போவது, மிகப்பெரிய முன்னேற்றம். பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தினுடைய அதிபதியான செவ்வாயோடும் 7ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயோடும் சேர்ந்து அந்த 5ஆம் இடத்தில் இருப்பது. அப்போ ஒரு திரியோணாதிபதி இன்னொரு திரியோண ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ அதோட யார் சேர்ந்திருக்கா? ஒரு கூட்டு தொழிலுக்கான வியாபாரத்துக்குரியவனு செவ்வாய். அப்போ பூமி, ரியல் எஸ்டேட்டு, வாகன சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதே நேரம் ஒரு கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, இப்படிப்பட்ட தொழில் பார்க்குறவங்களுக்குலாம் அங்கே அரசாங்கத்தில் எலக்ட்ரிக் சாதனங்களை கான்ட்ராக்டில் தொழில் எடுத்து பார்க்கக்கூடியவங்க அனைவருக்குமே, ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்கள், ஒரு ஒப்பந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், ஒரு எல்லாருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இயல்பாகவே அந்த தொழில் இந்த துறை நான் சொல்லக்கூடிய துறையில் பூரா துளாராசிக்காரன் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடியவங்க தான். அதுல இருந்து மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் இருக்கு. துளாராசிக்கு அதிபதி சுக்கிரனே 6ஆம் அதிபதியாகி, அதை 8ஆம் அதிபதியாகி 1 8 போய் 6ல் உச்சம் பெறுகிறார். அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, ஒரு வியாபாரம், ஒரு பெரிய வியாபாரம், பெரும் பதவி, அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல மிகப்பெரிய வெற்றி. புரிஞ்சுட்டீங்களா? 6ஆம் இடம் இந்த அதிகாரத்துவம் அந்த பதவி பெறுவது மட்டுமல்ல, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கொடுக்கல் வாங்கல மிகப்பெரிய வெற்றி. ஃபைனான்ஸ் எதிரிகள் வெல்லக்கூடிய திறமை. யாரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கா? 5ஆம் அதிபதி சனியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்ப 6ல் இருக்கக்கூடிய கிரகம் ஆண்டியும் அரசனாக்கும். சனி உட்கார்ந்துருக்கார். சனி, சுக்கிரன், சூரியன் ஆண்டிய கூட அரசனாக்கும். இப்ப ஏற்கனவே அரசனா இருக்கீங்க நீங்க. அப்ப அரசனுக்கு மேல அரசன், அரசனுக்கு நிகரான பதவி, அரசனுக்கு நிகரான செல்வம், அப்படி பிரம்மாண்டம் நிச்சயமா ஏற்படும். எந்த மாற்றமே இல்லை. துளாராசினர்களே, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.